9வது ஸ்லோகம். ஏகாதச ஆசன் மனசஹ ஹி விருத்தயஹ ஆகூதயஹ பஞ்சதியஹ அபிமானஹ. மாத்ராணி கர்மாணி புரம் ச தாசாம் வதந்தி இஹ ஏகாதச வீரா பூமிஹி. ஏகாதசாசன் மனசோ ஹி விருத்தயா ஆகூதய பஞ்சதியோபிமானா. மாத்ராணி கர்மாணி புரம் ச தாசாம் வதந்தி ஹைகாதச வீரபூமி. ஞானேந்திரியங்களோடும் கர்மேந்திரியங்களோடும் விருத்திகளும் சொந்தமான அபிமானமும் கூடிச்சேர்ந்து மனசுக்கு 11 வியாபாரங்களாக்கும் உள்ளது. வீரா, வீரனான சிந்து சௌவீர ராஜாவே, ரகுகண ராஜாவே அப்படின்னு ஜடபரதன் இங்க ராஜாவை கூப்பிட்டு சொல்றார். மனசஹா விருத்தயஹா, பிரகிருதியுமாயிட்டு மனசு கனெக்ட் ஆகிறதுனால பிரகிருதிக்கு மனச கனெக்ட் பண்றதாயிட்டு உள்ள 11 மார்க்கங்கள் இருக்கு. ஏகாதச ஆசன் 11 தரத்திலேயாக்கும் இந்த மார்க்கங்கள் உள்ளது. பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சாகரத்துக்கான மனசோடு பிரயாணம் 11 தரத்திலேயாக்கம் உள்ளது, 11 டைப்பிலேயாக்கம் உள்ளது. ஹி உறுதியாக்கும். அது മുഖ്യമായിട്ട് 11 തരത്തിലാക്കം ഉള്ളത്, അത് ഉറുതിയാക്കും. പഞ്ചദിയഹ, ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങൾ 5, ആഗൂദയഹ 5, கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது 5, 5 5 10. அபிமானஹா அகங்காரம், நான் அப்படிங்கிற பாவம், இப்படியெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் 11. இச்சாசக்தியாக்கும் அகங்காரம் அப்படிங்கிறது. ஆகூதயஹா அப்படின்னா கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது 5 5. தியஹா, தி அப்படின்னா புத்தி ஞானம், ஞானேந்திரியங்கள் 5 5. இச்சாசக்தியான அபிமானம் அப்படிங்கிறது 1. இப்படியாக 11 தரத்திலேயாக்கும் மனசோடு பிரகிருதிக்கான சஞ்சார மார்க்கங்கள். இச்சாசக்தி அப்படிங்கிற அகங்காரம், அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிற ஞான சக்தி, கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிற கிரியாசக்தி, இப்படி இருக்கிற 11 விஷயங்களாலேயாக்கும் இந்த மனசு இந்த பிரகிருதியில ஓடி நடக்கிறது. இச்சாசக்தி அப்படிங்கிறது மனசுலயாக்குமே உண்டாகிறது. நான் அப்படின்னும் என்னோடது அப்படிங்கிற பாவமும் உண்டாகிறது. தாசாம், இப்ப சொன்ன 11 மார்க்கங்களுக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகளுக்கு
நிலநிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் வேணும். அதாக்கும் இங்க பூமிஹி அப்படின்னு சொன்னது. மாத்ராணி பஞ்சதன்மாத்திரகள், மாத்ராணீச்ச பஞ்சதன்மாத்திரகளும், கர்மாணி ச பஞ்சேந்திரியங்களும், புரம் ச ശരീരവും, ഇഹാ ഇങ്ങ ഏകാദശ മനസ്സോട് 11 തരത്തിലെ இருக்கிற പ്രകൃതിയുമായിട്ട് കണക്ട് ആകற விஷயங்களாயிட்டு വദന്തി சொல்லப்படுறது. 10வது ശ്ലോകം. ഗന്ധ ആകൃതി സ്പർശ രസ സ്രവാംസി വിസർഗ രതിഹി ആർത്തി അഭിജൽപ ശില്പാഹ ഏകാദശം സ്വീകരണം മമ ഇതി ശയ്യാം അഹം ദ്വാദശം ഏക ആഹുഹു. ഗന്ധാകൃതി സ്പർശരസസ്രവാംസി വിസർഗരത്യർത്ഥ്യഭിജൽപശില്പാ ഏകാദശം സ്വീകരണം മമേതി ശയ്യാമഹം ദ്വാദശമേക ആഹു. ജ്ഞാനേന്ദ്രിയ വൃത്തികളാണ് രൂപം, രസം, ഗന്ധം, സ്പർശം, ശബ്ദം. ഇതെല്ലാമും കർമ്മേന്ദ്രിയ വൃത്തികളാണ് വിസർജനം, സംഭോഗം, ഗമനം, സംഭാഷണം, പ്രവൃത്തി. ഇതെല്ലാമും இப்படி 10 விஷயங்களாச்சு. இதோடு கூட சொந்தமான மமதையும் அப்படி 11 விஷயம். இதோடு கூட அகங்காரத்தையும் மனசோடு வியாபாரமாயிட்டு சொல்லப்படுறது. மொத்தம் 12 விஷயங்களாக்கும் மனசோடு வியாபாரமாயிட்டு சொல்லப்படுறது. ஆக்சுவலாயிட்டு 11 தான் உள்ளது. இருந்தா கூட அகங்காரத்தையும் மனசோடு வியாபாரமாயிட்டு சொல்லப்படுறது. ஜடபரதன் ரகுகணனுக்கு உபதேசிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். பிருத்தியோடு தன்மாத்திரை, பூமியோடு தன்மாத்திரையாக்கும் கந்தம், அக்னியோடு தன்மாத்திரையாக்கும் ஆகிருதி ரூபம் அப்படிங்கிறது, வாயுவோடு தன்மாத்திரையாக்கும் ஸ்பர்ஷம், ஜல தன்மாத்திரையாக்கும் ரசம், அதே மாதிரி ஆகாச தன்மாத்திரை ஸ்ரவாம்சி சப்தமாக்கும். இப்படின்னு கந்த ரூப ஸ்பர்ஷ ரச சப்த தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது, மாத்ராணி தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களோடு தன்மாத்திரைகளாக்கும். விசர்க விசர்ஜனம், பாயு அப்படிங்கிற கர்ம இந்திரியத்தால உண்டாகிறது. ரதிஹி சிருஷ்டி தால்பரியம் அப்படிங்கிறது உபஸ்தம் அப்படிங்கிற கர்மேந்திரியத்தால உண்டாகிறது. அர்த்திஹி பாதங்களால சஞ்சாரம் உண்டாகிறது. அபிஜல்பா வாக்கினால கம்யூனிகேஷன் உண்டாகிறது. ஷில்பாஹா கைகளால பிரவൃத்திகள் செய்யறதுக்கு சாதிக்கிறது. கர்மேந்திரிய பூமிகளை டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கிறார் ஜடபரதன் ரகுகணனுக்கு.
ಜ್ಞಾನೇಂದ್ರಿಯಂಗಳ ஞானேந்திரிய பூமிககளை விஸ்தரிக்கிறார், கர்மேந்திரிய பூமிககளை விஸ்தரிக்கிறார். சரீரம் அப்படிங்கிற புறம், சரீரம் அப்படிங்கிற அந்த பூமிகைய, புறம் அப்படிங்கிற பூமிகைய விஸ்தரிக்கிறார் பரதன். மம என்னோடது, இதி என்னோடது அப்படிங்கிற அபிமானம் அப்படிங்கிறது ஏகாதசம் 11வது பூமிகையாயிட்டு ஆஹுஹு சொல்லப்படுறது அப்படின்னு ஜடபரதன் ரகுகணன் கிட்ட சொன்னார். ஏகே ஒரு சிலர், ஷய்யாம் அகம் அப்படிங்கிற அகங்காரத்தை, துவாதசம் 12வது பூமிகையாயிட்டு ஆஹுஹு சொல்லறா. மனசு அப்படிங்கிறத அகங்காரம் அப்படின்னு ஒரு செலவா பிரிச்சு சொல்லறா. மாமா என்னோடது அப்படின்னும், ஷய்யா நான் அப்படின்னும் எடுத்து சொல்லப்படுறது. 11 பூமிகைகள் தான் உள்ளது, ஒரு செலவா 12 சொல்லறா அப்படின்னாக்கும் இங்க ஜடபரதன் ரகுகணனுக்கு சொன்னது. படிபடியாயிட்டு மனசையும் இந்திரியங்களையும் அடக்கினானாக்கா நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற பாவங்கள் உண்டாகாது. சரீரத்திலையும் இந்திரியங்களிலையும் நான் என்னோடது அப்படிங்கிற அபிமானம் இருக்கிறதால, ரொம்பி நிற்கிறதுனால அகங்காரத்தை ஷய்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் ஆக்கும். இந்த தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இப்படி இருக்கிற பஞ்சபூதங்களோடு தன்மாத்திரைகளாக்கும். ஞானேந்திரியங்கள் உண்டானாதான் ஞானேந்திரிய விற்த்திகளாயிருக்கிற சப்த, ஸ்பர்ஷ, ரூபங்கள் எல்லாம் இருக்கும். ஆகாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது சப்தம் வழியாக்கும், வாயுவை தெரிஞ்சுக்கிறது ஸ்பர்ஷம் வழியாக்கும், அக்னியை நம்ம கண்ணால பார்த்து ரூபத்தால தெரிஞ்சுக்கிறோம், ஜலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரச தன்மாத்திரை வழியாவாக்கும், பிருத்திவியை நம்ம தெரிஞ்சுக்கிறது கந்த தன்மாத்திரை வழியாக்கும். பஞ்சபூதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான உபாதிகளாக்கும் பஞ்ச தன்மாத்திரைகள். கரண்ட் இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கான உபாதிகளாக்கும் எலக்ட்ரிக் உபகரணங்கள், ஃபேனு, ஃப்ரிட்ஜு, பல்பு இப்படி இருக்கிற உபகரணங்கள். ஃபேன், பல்பு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது கூட கரண்டு அப்படிங்கிறது கூடி சேர்ந்தாதான் அது ஒர்க் ஆகும். அக்னி, ஜலம் இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் இருந்தாதான் அதனோட விற்த்திகளான தன்மாத்திரைகளும் உண்டாகும். அதே மாதிரியே கர்மேந்திரியங்கள் இருந்தால்தான் கர்மம் அப்படிங்கிறதும் உண்டாகும். வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இப்படி இருக்கிற கர்மேந்திரியங்கள் வழியாக்கும் கர்மங்கள் செய்யறோம். வாக் வழியா கம்யூனிகேஷன் பண்றோம், கம்யூனிகேஷனோட இந்திரியமாக்கும் வாக். பாணி அப்படிங்கிறது கைகள், கிரியா இந்திரியமாக்கும். பாதம் அப்படிங்கிறது சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்திரியமாக்கும் பாதங்கள்.
பாயு அப்படிங்கிறது விசர்ஜன அவயவமாக்கும், உபஸ்தம் அப்படிங்கிறது சிருஷ்டிக்கான அவயவமாக்கும். கர்மேந்திரியங்கள் இல்லை அப்படின்னாக்கா கர்மம் அப்படிங்கிறதும் கிடையாது. புறம் அப்படிங்கிறது சரீரமாக்கும், அபிமானம் அப்படிங்கிறது சரீர போதமாக்கும், சரீரமாக்கும் நான் அப்படிங்கிற போதத்தை ஜீவாத்மாவுக்கு உண்டாக்குறது. ஜீவாத்மாவை இந்த பிரகிருதியுமாயிட்டு கனெக்ட் ചെയ്യിக்கிற விஷயங்களாக்கும் നമ്മളിപ്പോ பார்த்தது. ജ്ഞാനേന്ദ്രിയ, കർമ്മേന്ദ്രിയ, പുരം വഴിയാക്കും. ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളും കർമ്മേന്ദ്രിയങ്ങളും ശരീരവും വഴിയാക്കും ജീവാത്മാ இந்த പ്രകൃതിയുമായിട്ട് കണക്റ്റ് ആകരുത്. ജീവാത്മാവുക്ക് ശരീരബോധം ഉണ്ടാകരുത്. പ്രകൃതിയുമായിട്ട് കണക്റ്റ് ആകறதுனால പ്രകൃതി விஷயங்கள் ജീവാത്മാவை சங்கடப்படுத்துறது, குஷிப்படுத்துறது, டென்ஷன் உண்டாக்குறது, பயம் உண்டாக்குறது, அந்த சரீரத்துக்கு வலியை உண்டாக்குறது, சரீரத்துக்கு சுகத்தை உண்டாக்குறது. சரீரம் இல்லை அப்படின்னாக்கா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு, அதானது தேகிக்கு எந்த விதமான விகார பாவங்களும் கிடையாது. பூமி அப்படின்னு சொன்னது 11 தரம் பிரகிருதி விஷயங்களுக்கு விவகரிக்கிறதுக்கான ஸ்தானங்களாக்கும். ரகுகணன் அப்படிங்கிற ராஜா கிட்ட பரதன் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜடபரதன் உபதேசம் பண்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாப் மோஸ்ட் ஞானியாக்கும் ஜடபரதன். பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருந்து ஜனனம் முதலுக்கு அவர் மௌனமாயிட்டாக்கும் இருந்தார். ஆத்மதத்துவ உபதேசம் ரகுகணனுக்கு கொடுக்கறதுக்காயிட்டாக்கும் அவரு மௌனத்தை உபேட்சிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வீரனான ரகுகண ராஜாவே, நீங்கள் பல பல ராஜ்யங்களையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒரு சக்கரவர்த்தி ஆயிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு மேன்மையும் நான் காணலை. பிரகிருதி விஷயங்களை கண்ணால காணவும் காதால கேட்கவும் அனுபவிக்கவும் செய்யறதுனால புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆயிட்டு வந்துட்டும் போயிட்டும் இருக்கும். இந்திரியங்களை அடக்கி மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த கரண சுத்தி வருத்துறதுக்கு கடின பிரயத்னம் செஞ்சா மட்டும்தான் சாதிக்கும். அப்படி கடின பிரயத்னம் செஞ்சானா பிரயோ மார்க்கத்திலேருந்து ஸ்ரயோ மார்க்கத்துக்கு மனசை கொண்டு செல்லறதுக்கு சாதிக்கும். ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது உண்டாகணுமானா பிரயசிலேந்து நகர்ந்து வரணும். பிரயசிலேந்து அதானது யோகக்ஷேமங்களிலேந்து ஸ்ரேயஸுக்கு மனசை உயர்த்தி கொண்டு வா வீரனான ராஜாவே அப்படின்னு ரகுகணன் கிட்ட ஜடபரதன் சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். உங்களோட வீரசூர பராக்கிரமம் இந்த விஷயத்துல நடத்தி காட்டுங்கோ. பிரபஞ்சத்தை ஜெயிச்சு இந்த மாயையை ஜெயிச்சு பரபிரம்மத்தில் உங்களோட மனசை லயிப்பிக்கணும். மனசை பிரகிருதி விஷயங்களிலேருந்து பிடிச்சு கட்டி கொண்டு வந்து பரபிரம்மத்தில் அந்த அந்தராத்மாவில் லயிப்பிக்கணும் ராஜாவே. திக்விஜயம் நடத்தி சத்ருக்கள் இல்லாம சக்கரவர்த்தி ஆனதொன்னும் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. பூமி முழுவன் சொந்தமாயிட்டு இருந்தானாலும் அதொன்னும் ஒரு விஷயமே கிடையாது. அதொன்னும் சாஸ்வதமில்லை, நசிக்க கூடினதாக்கும். இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வவும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைக்கிறதுக்கு சாதிக்கும். சாஸ்வதமான நித்திய ஆனந்த லஹரியில மனசை பிடிச்சு கெட்டி போடுங்கோ ராஜாவே. ஆத்மாராமனாயிட்டு ஆனந்தத்தை அனுபவிங்கோம் ராஜாவே. பரபிரம்மத்துல மனசை லயிப்பிக்குங்கோம் ராஜாவே. இந்த பிரகிருதியிலேருந்து மனசை இழுத்துண்டு வந்து அந்த மனசை பரபிரம்மத்துல கட்டி போடுங்கோ. கபிலமுனி பிரகிருதிய அதானது பிரகிருதி தத்துவங்களை 1 2 3 4 இப்படின்னு அக்கமிட்டு நிறத்தி வர்ணிச்சுண்டு பிரகிருதி சாஸ்வதம் கிடையாது அப்படின்னும் சாஸ்வதமான பரமாத்மாவை தியானிக்கணும் அப்படின்னும் அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசிச்சதும் இதுதான் ராஜாவே.
பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்குங்கோ. பக்தி யோகத்தால பகவத் தத்துவம் தெரிஞ்சிட்டு அதனால கிடைக்கிற ஆனந்தம் அப்படிங்கிறது வேற ஒன்னினாலேயும் கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. திரிகுணங்களை ஜெயிச்சானா நிர்குணத்துவம் பிராபிக்கலாம். பிரகிருதி விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட பரபிரமத்தை பிராபிக்கலாம் அப்படின்னு இங்கே ஜடபரதன் ரிஹுகணனுக்கு உபதேசிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 11வது ஸ்லோகம். திரவிய ஸ்வபாவ ஆசய கர்ம காலைஹி ஏகாதச அமி மனசஹ விகாராஹ சஹஸ்ரஷஹ சதஷஹ கோடிஷஹ ச க்ஷேத்ரஜ்ஞதஹ ந மிதோ ந ஸ்வதஹ ஸ்யுஹு. திரவ்ய ஸ்வபாவாசய கர்ம காலைரேகாதசாமி மனசோ விகாரா சஹஸ்ரஷ சதஷ கோடிஷஸ்ச க்ஷேத்ரஜ்ஞதோ ந மிதோ ந ஸ்வதः ஸ்யுஹு. மனசோடு இந்த 11 வியாபாரங்கள் திரவியம், சுபாவம், சம்ஸ்காரம், காலம், கர்மம் இதெல்லாத்தையும் ஆசிரியிச்சுண்டு எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு பெருகிறது. இது தன்னைத்தானோ பரஸ்பர சேர்ச்சையாலேயோ உண்டாகிறது கிடையாது. க்ஷேத்ரஜ்ஞ சக்தியால, அதானது ஈஸ்வர சக்தியால உண்டாகிற விஷயமாக்கும். திரவிய பதார்த்தம், ஸ்வபாவ கேரக்டர், ஆசய அந்தக்கரண சம்ஸ்காரம், கர்மா பிரவೃತ್ತಿ, காலைஹி காலங்களால, பதார்த்தத்தாலேயோ கேரக்டராலேயோ சம்ஸ்காரத்தாலேயோ பிரவೃತ್ತಿயாலேயோ காலங்களாலேயோ இதெல்லாம் காரணமாயிட்டோ அமி இப்ப சொன்ன ஏகாதச 11 பூமிககள் இப்போ பட்டியல் போட்டு சொன்ன 11 பூமிககள் மனசஹா மனசோடு விகாராக விகார ஸ்தானங்கள் சதசஹா 100 கணக்குக்கோ சஹஸ்ரஷஹா 1000 கணக்குக்கோ கோடிஷஹா ச கோடிக்கணக்குக்கோ ஸ்யுஹு பவிக்கும். 1 2 3 4 இப்படின்னு 11 விஷயங்களை இப்போ பட்டியல் போட்டு பார்த்தோமே. இந்த 11 மனசோடு வியாபாரங்கள் திரவிய சுபாவ சம்ஸ்கார கால கர்மங்கள் ஆசிரியிச்சு எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு பெருகி பெருகி வருது. சங்கல்பத்துக்கும் அப்பாற்பட்டதாயிட்டு பெருகி பெருகி வருது. நம்மளோடு சரீரத்தில் இருக்கிற 11 விற்த்திகளாலேயே தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகலதுமான துவைத பாவங்களும் நமக்குள்ள உண்டாகிறது. பஞ்சபூதங்களையாக்கும் இங்க திரவியம் அப்படின்னு சொன்னது. ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, பிருத்வி இப்படி இருக்கிற விஷயங்களையாக்கும் திரவியம் அப்படின்னு சொன்னது. மனசோடு திரவியங்களுமாயிட்டு உள்ள சேர்ச்சை
அதையாக்கும் இங்க சொன்னது. ஆசயம் சொன்னா അന്ധക്കരണ സംസ്കാരവുമായിട്ട് മനസ്സോട് அந்த കൂടിച്ചേരൽ. കർമ്മ ജന്മജന്മാന്തരങ്ങളായിട്ട് விதிவசால் வந்து சேரற புண்ணிய பாப கர்மங்களுமாயிட்டு இருக்கிற மனசோடு அந்த கூடிச்சேரல். காலைஹி தசாபுக்தி காலங்களால நம்மளோட வாழ்க்கை காலங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. சூரிய சந்திரர்களாக்கும் காலத்தோடு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். രാത്രിയും പകലും മാറി മാറി வருது. മനസ്സ് ഓരോ കാലങ്ങളിലെയും കൂടിച്ചേർന്ന് அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிறது. இப்படி திரவிய സ്വഭാവം சொல்றது திரிகுணங்கள். அதே மாதிரி அந்தகரண சம்ஸ்காரம் புண்ணியபாப கர்மங்கள் காலங்கள் இதெல்லாம் காரணமாயிட்டு மனசோடு அமி இப்ப சொன்ன 11 ഏകാദശാം 11 ഭൂമികകൾ എണ്ണിനാ ഒടുങ്ങാതത്രയും എണ്ണിക്കയായിട്ട് ഭവിക്കും. സ്യുഹു அப்படினா ഭവിക്കും. സ്വതവേ ജഡமான இதுக்கெல்லாம் சலன சக்தி இல்லை அப்படிங்கிறதாக்கும் வாஸ்தவம். மிதஹான பரஸ்பரம் சேர்ச்சையால உண்டாகிறதும் கிடையாது. സ്വതഹാന തന്നെത്താൻ ഉണ്ടാகிறதும் கிடையாது. ക്ഷേത്രജ്ഞതഹ ക്ഷേത്രജ്ഞനോട് அதானது தேகியோடு சக்தியால ஈஸ்வர சக்தியால மட்டும்தான் சிஹு இது பவிக்கிறது. எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பிரம்ம சைதன்யம் பிரவேசனம் பண்ணியிருக்கே. அந்த பரபிரம்மத்தோடு சக்தி பாவமான பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியோடு சைதன்யத்தாலையாக்கும் இதெல்லாம் சம்பவிக்கிறது அப்படின்னு ஜடபரதன் ரகுகணனுக்கு சொல்றார்.